வணக்கங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான முக்கியமான நாளுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 11. நான் கோழி பண்ண ஆரம்பித்து இதோட 10 வருஷம் முடிஞ்சு போச்சுங்க. நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா 11வது வருஷம் அடி எடுத்து வைக்க போகிறேன். இந்த 10 வருட பயணத்தை நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப பயம் கலந்த ஒரு சந்தோஷம் வருதுங்க. ஏன்னா அவ்வளோ விஷயங்களை நம்ம அனுபவத்தில் கற்றுருக்கோம். இந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கீழே வீடியோவில் பார்ப்பீங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். கோழிகளுக்கு நிழலே கிடையாதுங்க. நான் தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மரக்கட்டைகள்லாம் உடைச்சிட்டு வந்து அதுக்குன்னு ஒரு நிழலை உருவாக்கி அந்த மாதிரி கோழிகளுக்கு தண்ணி கொடுத்து தாங்க வளர்த்துட்டு இருந்தோம். கோழிகளுக்கு நல்ல ஒரு கொட்டாயை கட்டி கொடுத்துட்டேன். நான் தங்குறதுக்கு கூட இடம் கிடையாதுங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஒரு கொட்டாயை உருவாக்கி, அதாவது எங்கள் இடத்துல இருக்கக்கூடிய தென்னை ஓலைகள், அந்த குச்சி கட்டைகள் இதெல்லாம் பொறுக்கிட்டு வந்து நானே ஒரு ஷெட்டை வடிவமைச்சு இதில் தாங்க ஃபுல்லாகவே நான் தங்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 8 வருஷம் இந்த காட்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருந்தேங்க. மனிதர்களோட வாசமே இந்த பக்கம் அதிகமாக இருக்காது. ஏன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு அப்புறம் தாங்க வீடுகள்லாம் வருமே. ஸோ கிட்டத்தட்ட 8 வருஷம் இந்த காட்டுக்குள்ளே தனி ஒரு நபராக வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. இந்த கொட்டா நிழலுக்கு மட்டும்தாங்க. மழை பெஞ்சா கண்டிப்பாக உள்ளே ஒழுகும். மழை பெய்யாத ஏதோ ஒரு கார்னரில் ஒரு கையிலே விரிச்சு போட்டு தாங்க தூங்கிட்டு இருப்பேன் நைட்டில். கோழிகளுக்கு தீவனம் அங்கே கூட காசு இருக்காதுங்க. வாரத்தில் 2 நாள் வேலைக்கு போய் அந்த பைசா வச்சு கோழிகளுக்கு தீவனம் வாங்கி கொடுக்கணும். அப்பயும் பார்த்தீங்கன்னா தீவனம் வாங்குறதுக்கு 30 கிலோமீட்டர் கும்பகோணம் வரைக்கும் போகணும். அங்கே போனால் பைக் வேணும், பைக்கு கிடையாது. ஸோ நண்பர்கள்ட்ட போய் கடன் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, எல்லா நேரத்துலையும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதையும் கடந்து பஸ்ஸில் போயெல்லாம் நான் தீவனம் வாங்கிட்டு வந்து கோழிகளுக்கு போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கோழிகள் என்னை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் முறையாக நான் சம்பாதிச்சு என்னுடைய வாழ்க்கையில் வாங்கின முதல் பொக்கிஷம் என்னோட கருப்பு தேர் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9.5 வருடமாக இந்த பைக்கை நான் வச்சுருக்கேன். படித்து முடிச்சுட்டு அடுத்தது என்னடா பண்ண போகிறோம், எப்படி வாழ்க்கையில் முன்னேற போகிறோம், வீட்டோட நிலைமை எப்படி இருக்குது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு இளைஞரும் யோசிப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஆள் தாங்க நான். சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா இதே இடத்துல படுதா விரிச்சு போட்டு தூங்கியிருக்கேங்க. ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன். பாம்பு கடித்தாலும் சரி, பள்ளி பழுது எது கடித்தாலும் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. அந்தளவு வெறித்தனமாக இதே இடத்துல படுத்துலாம் தூங்கியிருக்காங்க. இப்போ நினச்சாலுமே ஒரு பயமாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் என்னுடைய வாழ்க்கை போச்சுங்க. இந்த இடத்த பார்த்தாவே தெரியும். இப்போ நீங்கள் கீழே ஸ்க்ரீனில் பார்க்கலாம், ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெட்டையாக தான் கிடந்துச்சு. இங்கிட்ட ஒரு மரம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மரங்கள் தான் எல்லாமே இருந்துச்சு. இந்த மரங்கள்லாம் இந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எந்த அளவு வளர்ந்துருக்கு பாருங்கள். ஸோ அந்த அளவு என்னுடைய வேலையை நான் ஃபுல்லாகவே இந்த கோழி பண்ணையிலையும் இந்த மரங்கள் மேலேயும் இந்த இடத்த சுற்றியுமே என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே இருந்துச்சு. சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 சென்ட் இடத்துல 30,000 ரூபா சம்பாதிச்சு காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்குனாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் நமக்கு அவார்டு கொடுத்தாங்க. அவார்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்லாம் நம்மளை வீடியோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர முடிஞ்சிச்சுங்க. உண்மையை சொல்லப்போனால் கோழி வளர்ப்பை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும்னு நினைக்கும் போது ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு கூட காசு இருக்காதுங்க. ஏன்னா இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் அந்த மாதிரிலாம் கிடையாது. நோக்கியா மொபைல், சின்ன மொபைல் தான் வச்சுருப்பேன். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா மொபைல் கடன் வாங்கி அதில் 10 ரூபாய்க்கு அந்த ரீசார்ஜ் கார்டு போட்டு அதுலேருந்து நெட்டு மூலயமா கோழிகளை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உண்மையிலேயே மலைப்பாக இருக்குங்க. சொல்லப்போனால் கோழி பண்ண ஆரம்பித்தப்போ ஒவ்வொரு டீ கடையிலுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய டாபிக் தாங்க போயிட்டுருக்கோம். படிச்சுட்டு வேணா கோழி பண்ண வச்சுருக்கான், எங்கள் அப்பா டீ குடிக்க போனால் கூட அங்கேயுமே இதே பேச்சு தான் ஓடிட்டுருக்கோம். ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு தாங்க ஒவ்வொரு வாழ்க்கையும் நாங்கள் கடந்து வந்திருக்கோம். ஸோ என்ன தான் ஊரில் எதிர்ப்புகள் இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்கே பிடிக்கலனாலும் நான் ஆசைப்பட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் நீ என்ன வேணால் பண்ணிக்க, நான் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கோழி பண்ணையில் கிட்டத்தட்ட 4 வருஷம் அவர் தாங்க அஸ்திவாரமாக நின்னார். அவர் பண்ண வேலைகளை பார்த்துட்டாரு, நான் வெளி வேலைகள் பார்த்துக்கிட்டேன். கோழிகளை வாங்குறது, விற்கிறது, அந்த மாதிரி வெறித்தனமாக வளர்ந்துதுங்க. அந்த வாழ்க்கையை நினச்சாவே ரொம்ப ரொம்ப இதே பண்ணையில் தான் பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போனதுமே இதே பண்ணதாங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய சோகங்கள் சந்தோஷங்கள் கடந்த ஒரு விஷயம் தாங்க இது. சாதாரண கோழி பண்ணலாம் கிடையாதுங்க. கோழியும் நானும் அந்த மாதிரி ஒரு பெரிய காதல் கதைங்க இது. அதே டீ கடையில் இப்போவும் நம்மளை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் கொஞ்சம் பெருமையாக. இதை விட நமக்கு என்னங்க வேணும்? என்னோட வாழ்க்கை எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துதான் தெரியாதுங்க, ஆனால் கோழிகள் எனக்கு நிறையவே கற்றுக் கொடுத்துருக்குங்க. அந்த பொறுமை, சகிப்புத்தன்மை, தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே என்னுடைய கோழிகள் தாங்க எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து இருக்கக்கூடிய கடன் ஒன்னொன்னையும் முடிச்சுட்டு, அடுத்தது அக்காவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை முடிச்சுட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணி நம்ம லைஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே மூழ்கி போயிருக்குங்க. எல்லாரும் மாதிரி ஒரு சாதாரண இளைஞன் தான் நான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன வழிகள் எனக்கும் இருந்துட்டு தாங்க இருக்கும். ஸோ அவ்வளோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் கடந்து போய் தாங்க ஆகணும், வேறு வழியும் கிடையாது. என்னடா பெரிய பில்டப் பண்ணுறானா அப்படிலாம் கிடையாதுங்க. இது வரைக்கும் நான் என்னுடைய பண்ணை கஷ்டத்தை இது வரைக்கும் எங்கேயுமே நான் பேசுனது கிடையாது.
ஆனால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள், அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஸோ இது சாதாரண பண்ணைங்கிறத விட என்னுடைய மொத்த உயிர் கலந்த ஒரு விஷயம்னு சொல்லலாங்க.